எந்த வாய்ஸ் உங்களோட டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நினைப்பீங்க? லீலோ அண்ட் ஸ்டிச் என்னோட 6th ஸ்டாண்டர்டில் ஒரு பெரிய கார்ட்டூன் அது. இப்போவுமே படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். லீலோ அண்ட் ஸ்டிச் படம் ஒரு 3 months முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து லீலோ அப்படிங்கிற கேரக்டருக்கு நான் பேசியிருக்கேன். நிறைய வாய்ஸ் டெஸ்ட் எடுத்து ஃபைனலாக அப்போ எனக்கு தனியாக ஒரு சோலோவாக ஒரு கேரக்டர் நான் பண்ணதே கிடையாது. அவ்வளோ பெரிய கேரக்டர் சின்ன சின்னதாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கார்ட்டூன் தான் என்னோட டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த கார்ட்டூனில் பேசினதுக்கப்புறம் மோகன் சார் அப்படிங்கிறவர் எனக்கு டாம் க்ரூஸோட பொண்ணுக்கு வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த வாய்ஸ் டெஸ்ட் இங்கேருந்து ஜெர்மன் காமிச்சிருந்தாங்க. ஜெர்மன் கிளைண்ட்ஸ் தான் அந்த வாய்ஸ் ஓகே பண்ணணும். அங்கேருந்து ஓகே பண்ணி பாம்பேல வந்து டப்பிங் போச்சு. ஒரு ஹார்ட்லி ஒரு 30 days கிட்ட டப்பிங் போச்சு. 30 days நான் அங்கே தான் இருந்தேன். அப்போ கரெக்டாக இதை 6th standard தான், இதோட ஒரு மார்ச் ஏப்ரல் இருக்கும். அதை முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தில் அந்த சின்ன பொண்ணு வாய்ஸ் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நார்னியாவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நார்னியாவுக்கு வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்தேன். லூசி பெவன்சி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்போது நான் 6th 7th, அதே செகண்ட் பார்ட் வரும்போது நான் 8th 9th, அதே லாஸ்ட் 3rd வரும்போது 11th 12th காலேஜில் பெரிய பொண்ணாக அந்த 4th வெர்ஷன் வந்தது இல்லையா, அதில் வந்து நான் காலேஜ், அந்த பொண்ணு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 18 years. நாங்கள் 2 பேரும் ஒன்றா வளர எங்களோட அந்த க்ரோன் அப் ஜேர்னி வந்து அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்ட் 1லேயும் என்னோடய வாய்ஸ் கரெக்டாக இருக்கும் லூசிக்கு, அந்த மாதிரி எல்லா பார்ட்லேயுமே என்னோடய வாய்ஸ் கரெக்டாக இருக்கும். அது எனக்கு கூடயே ட்ராவல் பண்ணதுனால அடுத்தடுத்து வாய்ஸ் டெஸ்ட் ஓகே ஆகி ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ கொடுத்த மாதிரி இருந்துச்சு.